குழந்தைகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு காலத்தில் உயரமான பச்சை மலைகள் சூழ்ந்த ஒரு அழகான இடத்தில் அர்ஜுன் என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்தான். அர்ஜுனுக்கு வயது 9. அவன் மிகவும் சுட்டியும் நல்ல மனசும் கொண்ட குழந்தை. அவன் வீடு ஒரு மலையின் மேல் இருந்தது. காலையில் அவன் எழுந்தவுடன் ஜன்னலை திறந்தால் பச்சை மரங்கள் ஆடிக்கொண்டிருக்கும். பூக்கள் மெதுவாக மனம் வீசும். பறவைகள் இனிமையாக கீச்சு கீச்சென்று பாடும். அந்த சத்தங்களை கேட்டுக்கொண்டே அர்ஜுன் சிரித்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு மொபைல், டிவி எல்லாம் அவ்வளவாக பிடிக்காது. இயற்கைதான் அவனின் மிகச்சிறந்த நண்பன். அவன் மரங்களோடு பேசுவான். பூக்களிடம் ரகசியங்களை சொல்லுவான். காற்றுடன் ஓடி விளையாடுவான். இந்த அழகான காட்டுக்குள்ளே ஒரு நாள் அர்ஜுனுக்கு நடக்கப் போகும் ஒரு அற்புதமான சாகசத்தை அவன் அப்போது அறியவே இல்லை. அந்த நாள் வானம் நீல நிறத்தில் அழகாக இருந்தது. மென்மையான காற்று வீசியது. அர்ஜுன் மெதுவாக காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தான். அவன் காலடியில் உலர்ந்த இலைகள் சரசர என்று ஒலித்தன. ஒவ்வொரு அடியிலும் புதிய சத்தங்கள் கேட்டன. எங்கிருந்தோ பறவைகளின் இனிய கீச்சு. சில நேரம் காற்று மரங்களை தொட்டு மெதுவாக பாடுவது போல இருந்தது. இந்த காடு இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கே என்று அர்ஜுன் மனசுக்குள் நினைத்தான். அவன் முன்பு பார்த்திராத பூக்கள் அங்கிருந்தன. அவை சின்ன சின்ன விளக்குகளைப் போல மின்னிக் கொண்டிருந்தன. மரங்களின் தண்டுகள் கூட சிறிது ஒளிர்வது போல தெரிந்தது. அந்த ஒளி அர்ஜுனின் கண்களை கவர்ந்தது. அவன் கொஞ்சம் நின்று சுற்றி பார்த்தான். இது கனவா இல்ல நிஜமா என்று மெதுவாக சொன்னான். அர்ஜுன் பயப்படவில்லை. ஏனென்றால் அந்த இடம் முழுக்க ஒரு அமைதி இருந்தது. ஒரு இனிய சந்தோஷம் இருந்தது. அவன் இன்னும் கொஞ்சம் உள்ளே நடந்தான். அப்போ காற்று சற்று வலுவாக வீசியது. இலைகள் ஆடியது. ஒளி சின்ன சின்ன துகள்களாக வானத்தில் மிதந்தது. அர்ஜுனின் இதயம் சிறிது வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இங்கே ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு என்று அவன் உணர்ந்தான். அவனுக்கு தெரியாமலே அந்த காடு அவனை ஒரு அற்புதமான சாகசத்துக்குள் அழைத்து கொண்டிருந்தது. அந்த சாகசத்தின் முதல் நண்பன் அவனை சந்திக்க இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. அர்ஜுன் அந்த ஒளிரும் காட்டுக்குள் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அப்போ அவனுக்கு அருகே இருந்த புதர்களுக்குள் சரசர என்ற சப்தம் கேட்டது. அது என்ன என்று அர்ஜுன் நின்றான். அடுத்த நொடி துள்ளி துள்ளி ஒரு சின்ன முயல் அவன் முன்னால் வந்தது. அந்த முயலுக்கு வெள்ளை மென்மையான உடல், பெரிய பெரிய பாசமான கண்கள், மிகவும் சுட்டியான முகம். அர்ஜுன் ஆச்சரியத்தோடு பார்த்தான். அந்த முயல் சிரித்துக்கொண்டே வணக்கம் என்று பேச ஆரம்பித்தது. அர்ஜுன் கண்களை பெருசா திறந்தான். நீ பேசுறியா என்று மெதுவாக கேட்டான். அந்த முயல் தலையாட்டிக்கொண்டு ஆமாம் நான் பேசுவேன் என்று சிரித்தது. என் பேர் சுட்டி, இந்த மாயக்காட்டின் நல்ல நண்பன் நான் என்று அது சொன்னது. அர்ஜுனுக்கு சிறிதும் பயமில்லை. ஏனென்றால் சுட்டியின் குரலில் ஒரு அன்பும் ஒரு சந்தோஷமும் இருந்தது. என் பேர் அர்ஜுன் என்று அவன் சொன்னான். இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு. சுட்டி குதித்து குதித்து ஆமாம், இந்த காடு நல்ல மனசுள்ளவர்களுக்கு மட்டும்தான் தன்னை காட்டும் என்று சொன்னது. அர்ஜுன் சிரித்தான். அந்த சிரிப்போடுதான் அவர்கள் இருவருக்கும் ஒரு புதிய நட்பு அந்த மாயக்காட்டில் ஆரம்பமானது. அர்ஜுன் உணர்ந்தான், இந்த காடு மட்டுமில்ல, இந்த சுட்டியான முயலும் இனி அவனின் ஒரு சிறந்த நண்பன்தான். சுட்டி சந்தோஷத்தோட கைத்தட்டியது. அர்ஜுன், நான் மட்டும் இல்ல, இந்த காட்டுல என்னோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க என்று அது சொன்னது. அடுத்த நொடியில் மரங்களுக்கு நடுவிலிருந்து ஒரு புத்திசாலி நரி மெதுவாக நடந்து வந்தது. அதற்கு பளிச்சென்ற கண்கள், சிறிய புன்னகை, அமைதியான நடை. வணக்கம் அர்ஜுன் என்று அந்த நரி சொன்னது. அதே சமயம் ஒரு அழகான மான் மரங்களின் பின்னாலிருந்து மெதுவாக வெளியே வந்தது. அதன் கண்களில் அன்பும் அமைதியும் தெளிவாக தெரிந்தது. நீங்க எல்லாரும் என்னோட நண்பர்களா என்று அர்ஜுன் மகிழ்ச்சியோடு கேட்டான். சுட்டி சிரித்துக்கொண்டே ஆமாம், நம்ம எல்லாரும் நண்பர்கள்தான் என்று சொன்னது. அப்போ சுட்டி கூச்சலிட்டது.
வாங்க விளையாடலாம். அனைவரும் சேர்ந்து ஒளிந்தாடும் விளையாட்டு ஆட ஆரம்பித்தார்கள். அர்ஜுன் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்தான். நரி எல்லாரையும் தேடி சுற்றி ஓடியது. மான் சிறிது தூரத்தில் அமைதியாக நின்று சிரித்தது. கண்டுபிடிச்சிட்டேன் என்று நரி கத்தினது. அனைவரும் சிரித்தார்கள், குதித்தார்கள். அடுத்தது அவர்கள் துள்ளி துள்ளி குதிக்கும் விளையாட்டு ஆடினார்கள். சுட்டி அர்ஜுனை விட ரொம்ப உயரம் குதித்தது. வாவ், நீ ரொம்ப சுட்டி என்று அர்ஜுன் சிரித்தான். அந்த காடு முழுக்க சிரிப்பு சத்தம் பரவியது. அர்ஜுன் மனசுக்குள் நினைத்தான், நான் இதுவரைக்கும் இவ்ளோ சந்தோஷமா விளையாடினதே இல்ல. அந்த நொடியில் அவன் புரிந்து கொண்டான், இந்த மாய காடு மட்டுமில்ல, இந்த நண்பர்களும் தான் அவனுக்கான ஒரு பெரிய பரிசு. அனைவரும் விளையாடி சிரித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென்று காற்று மெதுவாக அமைதியானது. காட்டுக்குள் ஒரு வித்தியாசமான ஒளி மின்னியது. அர்ஜுன் மேலே பார்த்தான். அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு வண்ண வண்ண பட்டாம்பூச்சி மெதுவாக பறந்து வந்தது. அதன் இறக்கைகள் வானவில் நிறங்களில் மின்னிக் கொண்டிருந்தன. அது பறக்கும்போது ஒளியின் துகள்கள் காற்றில் விழுந்தன. வாவ் என்று அர்ஜுன் மெதுவாக சொன்னான். சுட்டி அந்த பட்டாம்பூச்சியை பார்த்ததும் சந்தோஷமாக குதித்தது. அர்ஜுன், இது ஒரு மந்திர பட்டாம்பூச்சி. இது எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு ரகசியம் நடக்கப் போகுது என்று சுட்டி சொன்னது. அந்த பட்டாம்பூச்சி மென்மையான குரலில், என்னை பின்தொடருங்கள் என்று சொன்னது. அது பறந்து செல்ல அதன் பின்னால் ஒரு ஒளிரும் பாதை தோன்றியது. அந்த பாதை மெல்ல மெல்ல காட்டின் ஆழத்துக்குள் சென்றது. அர்ஜுன் சிறிது தயங்கினான். அப்போ மான் மெதுவாக சொன்னது, பயப்படாதே, நல்ல மனசோட போனால் இந்த காடு நம்மை காப்பாத்தும். நரி சிரித்துக்கொண்டே, சாகசமில்லாமல் சந்தோஷம் கிடைக்காது என்று சொன்னது. அர்ஜுன் சிரித்தான். நான் தயாரா இருக்கேன் என்று சொல்லி அந்த ஒளிரும் பாதையில் முதல் அடியை வைத்தான். அந்த பாதை அவர்களை ஒரு அற்புதமான இடத்துக்குள் அழைத்து கொண்டிருந்தது. அர்ஜுனும் சுட்டியும் நரியும் மானும் அந்த ஒளிரும் பாதையில் மெதுவாக நடந்தார்கள். சிறிது தூரம் நடந்ததும் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் என்று கேட்டது. அவர்கள் முன்னால் ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி தோன்றியது. அங்கே விழும் தண்ணீர் வெறும் தண்ணீர் இல்ல, அது வானவில் நிறங்களில் மின்னிக் கொண்டிருந்தது. சுற்றிலும் மென்மையான ஒளி, தண்ணீர் துளிகள் நட்சத்திரங்கள் போல் பறந்தன. வாவ் என்று அர்ஜுன் கண்கள் விரியச் சொன்னான். சுட்டி சந்தோஷத்தோடு குதித்தது. இதுதான் மாய நீர்வீழ்ச்சி என்று சொன்னது. அனைவரும் மெதுவாக நீரின் அருகே போனார்கள். அர்ஜுன் தண்ணீரை தொட்டான். அது சூடாகவும் இல்லை, குளிராகவும் இல்லை, மிகவும் இனிமையாக இருந்தது. அவர்கள் தண்ணீரில் விளையாடினார்கள், ஸ்பிளாஷ் பண்ணினார்கள், சிரித்தார்கள். அந்த காடு முழுக்க சந்தோஷம் ஒளியாக பரவியது. அர்ஜுன் இதயம் முழுக்க ஒரு பெரிய மகிழ்ச்சியை உணர்ந்தான். சிறிது நேரம் கழித்து அனைவரும் நீர்வீழ்ச்சியின் அருகே அமைதியாக உட்கார்ந்தார்கள். அப்போ சுட்டி மெதுவாக சொன்னது, அர்ஜுன், இந்த மாயம் எப்போ வரும்னு உனக்கு தெரியுமா? அர்ஜுன் தலையசைத்தான். சுட்டி சிரித்துக்கொண்டே, நல்ல நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து சிரிக்கும்போதுதான் இந்த மாயம் பிறக்குது என்று சொன்னது. அர்ஜுன் அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ளே பதித்து கொண்டான். அந்த நாளுக்கு பிறகு அர்ஜுன் அந்த மாயக்காட்டுக்கு அடிக்கடி வருவான். சுட்டியும் மற்ற நண்பர்களும் சேர்ந்து புது புது சாகசங்களை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் நல்ல நண்பர்களே வாழ்க்கையின் உண்மையான மந்திரம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் அழகான கதைகள் கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். பை பாய்.